எக்ஸாம் நாளைக்கு 5/11/25 பேப்பர் 1 எழுதுறவங்க அனைவருக்குமே பெஸ்ட் விஷஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க. அகைன் நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். So candidates should download their hall ticket through online only, as no separate physical copy of this hall ticket will be dispatched. And no candidates will be allowed to enter into the examination hall after gate closing time 9:30 a.m. and should not leave the examination hall before 1 p.m. for all candidates and 2 p.m. for PWD candidates. ஸோ ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணும். அதை இல்லாட்டி உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்குள்ளே வந்து அங்கே கண்டிப்பாக 8:30லேருந்து 9க்குள்ளே நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய சென்ட்ரல் ஹால் எக்ஸாம் ஹால் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போய் உள்ளே உட்காந்துருங்க. 1 p.m. வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருந்தா கூட உங்களை வந்து விட மாட்டாங்க. அண்ட் யாருக்கெல்லாம் வந்து 1 hour எக்ஸ்ட்ரானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 4 hours. ஸோ 2 o'clock அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. The candidate must bring the hall ticket for the examination center. No candidate will be allowed entry without this hall ticket. சரிங்களா? ஸோ hall ticket must. அது மட்டும் இல்லைங்க, the candidate is also instructed to bring any of one of the following photo identification card in original viz. That is வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். இந்த 4 உங்கள் ஃபோட்டோ ப்ரூஃப்காக இதை கண்டிப்பாக நீங்கள் ஹால் டிக்கெட்டோட ஒன்று தான் இது கொண்டு வந்தால் போதும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே ஹால் டிக்கெட் அண்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டில் ஏதாவது எனி ஒன் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஓகே, 9:30க்குள்ளே நீங்கள் தயவுசெய்து 9:10 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பிஃபோர் த commencement examination to candidate will be ஸோ வந்து கொஸ்டின் புக்லெட்டு இன்க்ளூடிங் ரஃப் ஒர்க் ஷீட்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தென் பிளாக் பால் பாயிண்ட் பென்னுங்க, அது இல்லாமல் சும்மா வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டுமே நீங்கள் கையில் வச்சுருங்க. வேறு எந்த திங்ஸும் உங்கள் கையில் இருக்கக்கூடாதுன்னு. இஃப் எனி கேண்டிடேட் fails to bring the above mentioned photo identify proof, then the candidate shall not be allowed to appear for the examination அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கொண்டு போக வேண்டியது ஃபோட்டோ ஐடென்டிஃபை ப்ரூஃபில் வந்து எனி ஒன் கொண்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஷீட், கொஸ்டின் புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 page கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ரஃப் ஒர்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு, அட்டண்டன்ஸ் ஷீட்ஸு அண்டு ரஃப் ஒர்க் ஷீட்ஸு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிளாக் பால் பாயிண்ட் பென்னில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் நம்ம ஷேட் பண்ணுறதோ இல்லை நம்பர்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், கொஸ்டின் நம்பர்ஸு எல்லாமே வந்து நம்ம அதில் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து போத் ரைட்டிங் அண்ட் ஷேடிங். ஓகே, பிளாக் பால் பாயிண்ட் ஒன்லி பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேப்பர் 1 எழுதுகிறவங்களுக்கு இதுதான் காமனாக இந்த சப்ஜெக்ட்ஸு ஆல் கம்பல்சரி. ஓகேங்களா? சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 11 years. ஓகே, ரிலவெண்ட் டு த ஏஜ் குரூப் வந்து 6 to 11 years. ஸோ 11 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஏஜ் குரூப்புகளில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்பாங்க சைக்காலஜியில். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் 1 தமிழ் இருக்கவங்களுக்கு தமிழ் நாளைக்கு. லாங்குவேஜ் 2 அப்படின்னு கொடுத்துருவாங்க இங்கிலீஷ். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து மார்க்ஸ் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸு அதே தான். ஸோ 150 total of marks, 150 marks. So 3 hours all candidates and 4 hours for PWT candidates. Okay guys, இங்கே வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது ஒன்று, மிஸ்பிஹேவிங். நம்ம வந்து ஹாலில் வந்து நமக்கு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, நம்ம ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ சும்மா கூட திரும்பி பார்க்கக்கூடாது.
ஸோ நம்ம மறைச்சு நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதுறதுக்கே சரியாக இருக்கும். ஸோ நம்ம யாருமே என்ன பண்ணாதீங்க, அப்படி இப்படி திரும்பிடாதீங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டு பார்த்துட்டு கொஸ்டின் டிக் பண்ணுமா. எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம எழுதிட்டு வர போகிறோம். ஸோ 150 மார்க்ஸுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ படிக்கலை அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. நமக்கு தெரிஞ்ச கைவந்த கலை எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கி பிங்கி பாங்கி அந்த கேமை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெற்றிகரமாக முடிக்கிறோம். ஓகே, டேக் கேர், பை. முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.